அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைவடி வாய் வாழ்ந்து திருக்கோவிலே அலைவடி வாய் திகழும் திருக்கோயிலே சிலைவடி வாய் வாழ்ந்து அன்பார்ந்த நாடாக்கள சிவபெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, என்னை பெறாமல் பெற்றெடுத்த எனது அன்பு தாய்மார்களே, அன்பு சகோதரிகளே, இங்கு வருகை தந்து இத்தனை நாளாக இத்தனை நேரமாக இந்த நாடகத்தை கண்டு விழித்துக் கொண்டிருக்கும் அன்பு ரசிக பெருமக்களுக்கும், இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கும் நமது சோனியா பாரதி ஒளிபெருக்கி நிலையத்தார்களுக்கும் மற்றும் அதை ஆப்ரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்தார்களுக்கும், எங்களது இசை அமைப்பாளர்களுக்கும், எனது சக கலைஞர்களுக்கும் நன்றி இழந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொண்டு எனது கலைப்பணியை தொடர்கின்ற நன்றி வணக்கம். அப்படிங்கிறதுனால நல்லா நான் வந்துட்டோம். அப்படிங்கிறதுனால இந்த இடம் தான் நாரதர் சொன்ன நந்தவனமாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்தில் இருப்பவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருப்பார்கள். நாரதர் சொன்னது ஒன்றும் தவறாகவே தெரியவில்லை. ஏன்னா நாரதர் சாதாரணப்பட்ட இல்ல ஆள் இல்ல, ஏற்கனவே அவர் பெண் உருவம் எடுத்தவர் தானே. பெண்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளக்கூடியவர், தெரிந்து மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடியவர் இவர். அப்பேற்பட்டவர் சொல்லும் பொழுது நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் சந்தேகமாக நினைத்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவர்கள் மிகவும் அழகானவர்களாக இருப்பார்கள் என்று தோன்றுகிறது. அதற்கு முன்னதாக நமது நாட்டில் மிக முக்கியமானது விவசாயம். இந்த விவசாயத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு போல இப்பொழுது நமது விவசாயத்திற்காக
உயர் உயரம் நதிப்பது அருமையான விவசாயம். நாட்டில் விவசாயத்தை பெருக்க வேண்டும். விவசாயம் பெருகினால்தான் நாம் எல்லோரும் நலமாக வாழ முடியும். காரணம் என்னவென்றால், தாங்கள் சேற்றிலே கால் வைத்தால் நாங்கள் சோற்றிலே கை வைக்க முடியும். இதுதான் உண்மை. ஆனால் இன்று நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நிலவரமே வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள புகுந்தானோ அன்னையோட விவசாயம் பூரா முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னதாகவே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம எல்லாம் என்ன பண்ணிவிட்டோம், என்னைக்கு இந்த வயக்காட்டுல இருந்து கலப்ப மாடை வெளியில கொண்டாந்துட்டு டிராக்டரை உள்ள விட்டோமோ அன்னையோட விவசாயம் சோழி முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மண்ணு எதுக்கு மாடு வச்சு நம்ம உழுதோம் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. இந்த மண்ணுக்கு இந்த மாடு வச்சு மிதிக்கிறதுனாலதான் இந்த மண்ணுக்கு நல்ல சாகுபடி கொடுக்கக்கூடிய சத்து கிடைக்கக்கூடியது. அது ஒண்ணுதான். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்காரன் தயாரிச்ச அந்த டயரை கொண்டு போய் அதுக்குள்ள விட்டோம்னா அந்த மண்ணு விளங்குமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயம் பூரா குறைஞ்சிக்கிட்டு போகுது. என்னைக்கு நம்ம திருப்பி மறுபடி மாடு ஏறு கலப்பையை கொண்டு போய் நம்ம வயல்ல விடுறோமோ அன்னைக்கு தான் இந்த விவசாயம் பெருகும். அப்பேற்பட்ட விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து விவசாயத்தை கவனிங்க. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கேப்பக்கூழு கம்பங்கூழு எல்லாம் கிடைச்சிச்சு நம்ம நாட்டுல, நம்ம வீட்டுல. இன்னைக்கு ஒரு வீட்லயும் கம்பங்கூழு கேப்பக்கூழு கிடைக்கல. காரணம் என்ன? நம்ம விவசாயம் பண்றதை குறைச்சிட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அறுவடை பண்ணுவான் இந்த நெல்லுல வயல்ல நெல்லு போட்டு. ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், விவசாயத்துல காசு சம்பாதிக்கணும்ட்டு இன்னைக்கு 3 மாசம் 2 மாசத்துக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கமா நம்ம விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பவே நம்மளுக்கு நோய் நொடிகள் அதிகமா வந்துருச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க, வீட்டுல அந்த காலத்துல காலையில வெள்ளனா எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நீராதாரத்தை குடிச்சிட்டு கையில 2 மாட்டை பிடிச்சிக்கிட்டு ஏறு கலப்பையை தூக்கி தோல்ல வச்சு வயக்காட்டுக்கு போனாங்க. 11 மணிக்கு என்ன ஆத்தா சாப்பாடு கொண்டுகிட்டு வரும். அதுவும் ஒரு தூக்குச்சட்டியில அந்த ஓரத்துல ஒரு முடிச்சுல உப்பை கட்டி போட்டுக்கிட்டு அங்க இருந்து சோறு கொண்டாந்துட்டு வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு என்ன பத்தி ஆத்தா சொல்லுவேன். அதுக்கு என்ன பத்தி ஐயா சொல்லுவார், இந்த வந்துட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாரு, பக்கத்துல போட்டு வச்சிருப்பாங்க மிளகாய் செடி. அதுல இருந்து 2 மிளகாய் புனியை கொண்டு போய் வச்சு அந்த சோத்தை கரைச்சு அந்த சோத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த மிளகாய் முனிய பிச்சுட்டு அதுல 2 சொட்டு நீரா தண்ணியை விட்டு அதுல ஒரு உப்பு கல்ல வச்சு இந்த சோத்தை தின்னு அந்த மிளகாய் கடிக்கும் போது அவ்வளவு ருசியா இருந்துச்சு. அப்ப மனிதனுக்கு சுகர் பிரஷர்ங்கிற வியாதிகள் இல்ல, ரத்த அழுத்தம் இல்ல, இந்த சுகருங்கிறது இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப எல்லா நேரமும் விவசாயம் பண்ணா நல்ல உழைச்சோம். இன்னைக்கு உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன பண்ணுவாங்க, ராத்திரிலேயே கூழ் கிண்டி வச்சு அது மண்பானையில கூழை கிண்டி வச்சு கமுத்து வச்சு காலையில எடுத்து அப்படி அகப்பாயான வெட்டும் பொழுது, இன்னைக்கு கடையில் அல்வா துண்டு வெட்டி கொடுக்கலாம் பாரு, அது மாதிரி வெட்டி தருவாங்க என்ன தாத்தா.
அதுல என்னன்னா நம்ம எல்லாரும் வீட்லயும் மாடு கண்ணு இருக்கும். அந்த மாட்டுல பால் கறந்து வச்சு ராத்திரியா உர ஊத்தி வைப்போம். அந்த உரையில மோர் தயிர்னு வரும். அதை எடுத்து அந்த கம்பங்கூழ் கேப்பக்குள்ள போட்டு கரைச்சு குடிச்சு 2 வெங்காயத்தை கரைச்சிக்கிட்டு சாப்பிடும் போது அவ்வளவு ருசி. இன்னைக்கு கம்பங்கூழ் கேப்பக்கூழ் எங்க கிடைக்குது தெரியுமா? முச்சந்திக்கு முச்சந்தி 10 ரூபா செம்பு கூழ் குடிக்கிறேன். நிலைமை அந்த மாதிரி ஆகி போச்சு. அதுவும் 20 ரூபா 25 ரூபா. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? 20 ரூபா கூழ் வாங்கி குடிக்கிறோமே, அவனுக்கு தனியா ஏதாவது தொட்டுக்க தர்றான். அந்த விலை ஒட்டு மொத்தமா அப்பளம் மிளகா ஊறுகாய ஒட்டு மொத்தமா ஒரு தட்டுல வச்சிருவேன். இங்கிட்டு ஒருத்தன் செம்பளை குடிச்சுட்டு ஊறுகாய ஒரு நக்கு நக்குவேன். அங்கிட்டு இருந்து ஒரு ஊறுகாயத்தை ஒரு செம்பு கூழ குடிச்சுட்டு ஒரு நக்கு நக்குவேன். இப்படி எல்லாரும் ஒரே இடத்துல நக்குறதுக்கான அந்த பொழப்பு நம்ம உழைக்கிறோம். இது தேவையானு கேட்கிறேன். அப்படிங்கிறதுனாலதான் சொல்ல வர்றேன், என்ன பெத்தவங்க நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை நினைக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? அப்படிங்கிறனால அந்த பெண்ணை அப்படி நம்ம ஊர்ல தேர்ல ஏத்தி வச்சு அப்படி தேர் வந்தது போல நம்ம பண்ணணும். அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணை எப்படி கொண்டு போறேன்? தேர் வந்தது கண்டிப்பா நிச்சயமா பாருங்க, அவசியம் பாருங்க. ஆமா, அப்படிங்கிறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவசியம் நம்ம இந்த இடத்துக்கு வந்தது மிகவும் எனக்கு சந்தோஷம். ஏன்னா நாரதர் சொல்லல அப்படின்னாக்கா கொஞ்சம் மறந்துருப்போமோன்னு எனக்கு ஒரு யோசனை. ஆனா எப்படியும் மறக்க மாட்டேன். ஏன்னா வள்ளியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தானே மெனக்கெட்டு நானும் வந்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால நாரதர் கொஞ்சம், அதாவது தங்க விளக்காக இருந்தாலும் ஒரு தூண்டுகோல் ஒண்ணு வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளை தூண்டி விட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இன்னைக்கு என்ன, அவர் பிரம்மச்சாரி, அவர் செவனேன்னு கிடப்பாரு. ஆனா அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காற்றினிலே அப்படிங்கிற மாதிரி பூ
செந்தமிழ் தேன்மொழிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய பருகின தலை குனிவா இவன் பருகின தலை குனிவா செந்தமிழ் தேன்மொழிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய தலை குனிவா சிரிக்கும் மலக்கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய கண்கள் இதழில் பலரசம் தருவார் அருகின தலை குனிவா இழைத்தவளோ அதை கடலிங்கு கொண்டு கரைத்தவளோ இழைத்தவளோ கரைத்தவளோ பெண்ணே பேராசை கொள்ளும் மறைத்தவளோ மறைத்தவளோ இவள் சிறுத்தமத்தே நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய மேகத்தை தூங்கள் உடையவளோ நீங்களை பூமா அணிபவளோ குனித்தவளோ நீங்களை மலரால் அணிந்தவளோ இந்த உலகில் யாவதும் செய்யும் கோயிலையோ இவள் செம்சமத்தே கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய நிலாவில் சிரிக்கும் மலக்கொடிய பரவசம் தருவார் பருகின தலை குனிவா இவள் பருகின தலை குனிவா இவள் பருகின தலை நீங்க ஒரு ஆளுதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். அங்க இருந்துகிட்டு ஒரு 5-6 டிக்கெட் எனக்காக உட்கார்ந்துருக்கும் போல இருக்கு. என்ன பெத்தவங்க ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தான் இன்னைக்கு விடிகிற வரைக்கும் நேரத்தை ஓட்டுனேன். ஆமா, அப்படிங்கிறதுனால அருமையான பெண், அழகானவன். இவளை பார்க்கும் பொழுது நிச்சயமாக எனக்கு பிரம்மன் மேலும் ஒரு கோபம்.
ஏன் பிரம்ம மேல ஒரு கோவம்னா, ஏற்கனவே எனக்கு பிரம்ம மேல எனக்கு கோவம். இப்ப என்னத்த கோவம்னா, ஆனா ஏற்கனவே பிரம்மா ஏன் மேல கோவப்பட்டிருக்காப்ல. ஏன்னா பிரம்மாவுக்கு எனக்கு ஒரு சண்டை. என்ன சண்டை? அதாவது பிரணவத்திற்கு பொருள் என்ன அப்படின்னு நான் கேட்ட உடனே அவருக்கு தெரியல. அப்படி தெரியாததுனால அவர் என்ன பண்ண, தலையில கொட்டி சிறையில் அடைச்சார். அப்படி சிறையில் அடைச்சதுனால என்ன பண்ணாரு, அன்னைக்கு வச்ச கோபத்தை இன்னைக்கு என்னை எப்படி வச்சுட்டு வஞ்சம் திக்கிறார் தெரியுமா? இந்த பெண்ணை இவ்வளவு அழகாக படைத்து என்னை வஞ்சம் தீர்த்து விட்டார். இதுதான் பிரம்மனுக்குள்ளது. ஏன்னா பிரம்மனும் படைச்சாரு, நானும் படைச்சேன். அவர் படைச்சதெல்லாம் வேற, நம்ம படைச்சது வேற. நீங்க படைச்சீங்களா? ஆமா, நானும் படைச்சிருக்கேன். என்ன அப்படி கேட்டுட்டியா? வெண்டைக்காய் யார் படைச்சது? தூக்கிட்டு நிக்கிறது யார் படைச்சது? நான் படைச்சதுதான். இந்த முந்திரி பழம் பாத்திருக்கீங்களா? அதுல பாத்துங்க, ஆளுகளை சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அந்த முந்திரிக்கு கொட்டையை வெளியில வச்சு பழத்தை பின்னால வச்சு படைச்சது யாரு? இப்படி பல வகையான படைப்புகளை நான் படைச்சிருக்கிறேன். அப்படிங்கிறதுனாலதான் இவருக்கு என் மேல கொஞ்சம் கோபம். ஏன்னா படைப்பவன் எல்லாம் பிரம்மன் தானே அப்படிங்கிறதுனால இவளுக்காக நாம் எப்படி செல்ல வேண்டும் என்றால், எப்படி இனம் தெரியாமல் பயந்துவதில்லை, முகம் தெரியாமல் கலந்துவதில்லை. என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே நில்லுங்கள், தொட்டதால் உள்ளம் துடிக்கிறது. கண்ணும் தெரியாமல் ஆழ்ந்த போது என்று எரிந்தாலே தூமுகவாது. தன்னும் தெரியாத நீ வந்த போது என்னை எழுதாலே பூமுகம் உன்னிடம் பாதி உன்னிடம் பாதி காதலிப்பாரே ஓதையும் பாரே கற்பனைதான இது என்னைக்கு கைகள் எண்ணும் போது பாதி குற்றம் பாதி கண்ணத்தை என்னை எழுந்தாயே பூமுகம் இனம் தெரியாமல் மறந்துவதில்லை, முகம் தெரியாமல் மறந்துவதில்லை. ஏனோ தன்னையே நிலைமை தொட்டதால் உள்ளம் துடிக்கிறது. சந்திக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இவளை கல்யாணம் செய்து, அதாவது காந்தர்மணம் புரிந்து கொண்டு இங்க எனது இல்லத்திற்கு செல்லும் பொழுது எனது தாயும் தந்தையும் எப்படி வரவேற்க வேண்டும். அழகாக அழகா இப்பேற்பட்ட மருமகளை அழைத்து வந்திருக்கிறாயே பாலா, நீதான்டா என் புள்ள அப்படின்னு நம்மளை பாராட்டணும். ஒரு பெற்றவங்களுக்கு பேரெடுத்து கொடுக்கணும்னா கல்யாணம் பண்றது மட்டும் இல்ல, கல்யாணத்தை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனைவியை வச்சு வாழ தெரியணும். ஏன்னா அந்த மனைவியை அம்மா அப்பாவை முதல்ல காப்பாற்றணும், மனைவியும் நம்ம காப்பாற்றணும். அந்த வர்ற பெண்மகள் என்ன பண்ணணும், நமது அம்மா அப்பாவை அவங்க அம்மா அப்பாவை எப்படி நினைக்கிறாளோ அதே மாதிரி நம்ம அப்பாவையும் அவன் நினைக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பாவை எப்படி நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி அவங்க அம்மா அப்பாவையும் நம்ம நினைக்கணும். ஏன்னா இன்றைய மாமியார் நேற்றைய மருமகள். இன்னைக்கு எங்க அம்மா
என் மனைவிக்கு மருமகளா இருக்கு, மாமியாரா இருக்கிறதுனால ஏற்கனவே எங்க பாட்டிக்கு எங்க அம்மா மருமக தானே, அப்படிங்கும் போது நம்மளும் ஒரு வீட்டுக்கு மருமக தானேன்னு ஒரு பெத்தவன் நினைக்கணும். அதே மாதிரி நாளைக்கு நம்ம மாமியாராக போறோமே அப்படின்னு வர்றவன் நினைக்கணும். அப்படிங்கிறதுனால நானும் அவளும் செவப்பு கண்டு மூக்குத்தி குங்குமப்பட்டு வச்சுக்கிட்டு பிடிச்ச நான் சொல்றேன் நன்றி எல்லாத்துக்கும். இருக்கட்டும், அது இல்லண்ணே 300 ரூபா 350 ரூபா இருந்தா கலைஞ்சிருக்கும். 145 ரூபா 2 நாளைக்கு கலையாது. வீரன் கலைய மாட்டாங்கல்ல. மதுரை வீரன் என்ன சாதாரணப்பட்டவனா? பொன்மான தேடி கேட்ட பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு எனக்கு தெரியாத பாட்டையும் கேட்கக்கூடாது. பொன்மான தேடி
காலத்தில் பறந்திருப்பேன் வந்தாக போர் சேர்ந்திருப்பேன் நான் வந்த அங்கோ மணந்து கொஞ்சம் ஞாபகம் அப்படிங்கிறனால இவளை சந்திப்பதற்கு முன்னதாக என் இதயத்தை அவளிடம் தொலைத்து விட்டேன். என்னவளே அது அதில்லை என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்தது உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். உங்கள் கொலுசில் அது தொடர்ந்தது உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். அப்படி இவர்கிட்ட கொடுத்து நான் எப்படியெல்லாம் நினைக்கிறேன்மா. இதயமலை போகின்றே கேட்கவில்லை உயிர் உள்ளவரை நினைவெனக்கு மறக்கவில்லை மறக்கவில்லை இதயமலை போகின்றே சிரிப்பது இதயமலை போகின்றே உள்ளவரை பாடினே நினைவெனக்கு நடக்கவில்லை இருப்பது அணையும் உங்கள் நீர் பற்றி இருப்பது அணையும் இருப்பது வரும் பாதையை அனைத்திலும் நாடினை பார்ப்பேன் இல்லை உயிரினை அழைத்து உயிரினை அழைத்து இதயமலை கோவிலென்று நினைவெனக்கு மறக்கவில்லை ஒரு மானை துரத்தி செல்வது போல் போக வேண்டும். யாரோ இங்கு காவலாளி தெரிகிறார். உடனே செல்வோம்.
ஆ